திமுக நாங்க வளர்த்த கட்சி, நான் குறை சொல்லுவேன், ஆனா உள்ளுக்கிட்ட இருந்துட்டே தான் நான் குறை சொல்லுவேன், இப்படிலாம் வார்த்தைகளை பயன்படுத்த. அதாவது திமுக நாங்கள் வளர்த்த கட்சி அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாரு. இது எங்க கட்சி, திமுக என்பது என் முன்னோர்கள் வளர்த்த கட்சி. அங்க இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் ஒன்றுக்கு ஒன்றாக பேசிக்கொள்வோம் அல்லது விவாதித்துக் கொள்வோம் என்று சொன்னதனாலேயோ தமிழ் தேசிய அந்த உரிமைகளை, தமிழ் தேசிய அந்த கொள்கையை அண்ணா அறிவாலயத்தில் அட வைக்கல. என்றைக்கும் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் திலீப் நிலத்தில் வசிக்கக்கூடியவர். என்றைக்கும் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் தமிழ் தேசத்தினுடைய மைய கருவிலிருந்து போராடக்கூடியவர். அது இனி அளவு போக முடியாது. இந்த பிரச்சனை மட்டும் சொல்லல, ஆட்சிக்கு வந்த முதல் நாள்ல இருந்து இதுவரைக்கும் எதுவுமே திமுக செய்யல. 100% செய்யல. இப்ப என்ன செஞ்சுட்டாங்க இந்த ஒரு வாரத்துல? மாற்றி பேசல, அவர்கிட்ட கை குழிஞ்சு மெய் விழுந்து கண்ணிரண்டு யாசிக்க பிச்சைலாம் கேட்கவே இல்லையே. ஒரு கருத்தியலை முன்வச்சு திமுக ஆட்சியை பாராட்டி பேசியிருக்கு. இல்ல எந்த இடத்துலையும் திமுக ஆட்சியை பாராட்டல. நாங்கள் உத்தரப்பிரதேசத்துல எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அவன் பாஜக காரன்னு இங்க தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, ஆனா இங்க தமிழ்நாட்டுல திமுக உறுப்பினர் தப்பு பண்ணா திமுக உறுப்பினர் ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்கறாங்க. எதிர்கட்சிகள் இடஒதுக்கீட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் துரோகம் செய்ததாக நான் பார்க்கிறேன். எந்த அடிப்படையில் சொல்றாரு? அவர்கிட்ட தகவல் இருக்கா? ஆர்டிஐ தகவல் இருக்கு அப்படிங்கிறாரு. ஆர்டிஐ தகவல் எந்த கூட தான் இருக்கு. 24/8/2024 அன்று ஆர்டிஐ தகவல் ஊடாக வன்னி இன பெருமக்களுக்கு பாஜக கூட்டணி விட்டுட்டு வெளியே கேளுங்கன்னு சிவசங்கரன் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டா ஐயா சொல்ற மாதிரி ஒரு 15% இடஒதுக்கீட்டை சிவசங்கரன் ஐயா உறுதிப்படுத்துவாரா? அப்படி 15% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்திவிட்டால் மற்ற இனக்குழுக்கள் சும்மா இருக்குமா? ராமமூர்த்தி போன்றவரெல்லாம் தேர்தல் வந்துருச்சுன்னா கூட்டணி மாறுவதற்காக ராமதாஸ் இந்த மாதிரி நாடகங்கள்லாம் நடத்துவார். ஆகப்பெரும் மூத்த தலைவர் இன்னைக்கு வன்னி இனத்தினுடைய பிதாமகன் ராமதாஸ் ஐயா தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இனத்திற்குள்ளே தன்னினை பகையை மூத்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராகல. எப்படிதான் நாங்கள் அழிஞ்சு போனதே காரணம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற உயர் பதவியில் இருக்கிறவங்களாம் என்ன வன்னியன குடிமக்களா? எல்லாம் தெலுங்கு, கன்னடன், வடமொழியாளர் தானே இருக்கிறான். காரணம் என்னன்னா ஸ்டாலின் செய்வது போலதான். ஐயா அன்புமணி ராமதாஸ் பேசிட்டாரா, அதே சாதியை கொண்ட சிவசங்கரனை பேச விடும். பிரச்சனை வராதில்ல. ஒரு இஸ்லாமியருக்கு கவுண்ட் கொடுக்கணும், ஒரு வன்னியனுக்கு கவுண்ட் கொடுக்கணும், ஒரு பறையனுக்கு கவுண்ட் கொடுக்கணும். இந்த கான்செப்ட் தானே போகுது. ஆனால் இவர்கள் முகலாய பேரரசர்களாக ஆண்டு கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. நம்ம அதை வேடிக்கை பார்த்துருக்கோம். தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் வன்னி ஊடியில் இருந்துச்சுன்னா சாதியவாதியாக மாறிடுவான். தலைவர் திரு வேல்முருகன் நீ தமிழ் தேசியவாதியானா இல்லை அவர் சாதியவாதி அப்படின்ற அரசியலை முன்னெடுக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. திராவிடத்திற்குள்ளே இருக்காங்க. குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய திரு தாம்பரம் முருகன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ஐயா வணக்கம். வணக்கம். டிசம்பர் 24 வன்னியர் இடஒதுக்கீடு வழங்கணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்து 1000 நாட்கள் கடந்துருச்சு, இன்னும் வரலை. திமுக அரசு வன்னியர்களுக்கு துரோகம் செய்கிறது, இப்படி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பாமகவினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. திமுக செஞ்சாங்கன்னா நிபந்தனையற்ற ஆதரவும் தர்றோம் அப்படியும் சொல்லியிருக்கிறாங்க. திமுக துரோகம் பண்ணிருச்சா, எப்படி நினைக்கிறீங்க? வன்னிய இடஒதுக்கீட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் துரோகம் செய்ததாக நான் பார்க்கிறேன். இப்போ நம்ம ரெண்டு பேரும் வன்னிய இடஒதுக்கீட்டு சம்பந்தமான விஷயங்களை கலந்து ஆலோசிக்கலாம். ஆனால் பார்க்கிற பொதுமக்கள் இடஒதுக்கீடு என்றால் என்ன அப்படின்றதுக்கான ஒரு குறைந்தபட்ச விளக்கம் தேவைப்படுகிறது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு 5 நிமிடத்தில் இந்த இடஒதுக்கீடு தோன்றியதிலிருந்து இதுவரை நடைபெற்ற போராட்டங்கள், சங்கடங்கள், நீதிமன்ற சிக்கல்கள் எல்லாம் நம்ம ஒரு சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் அதிலிருந்து நீங்கள் வினா எழுப்பும்போது பார்க்குற பார்வையாளருக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து வைக்கிற கேள்வி சரியான கேள்வி தானா? ஐயா அமைச்சர் சிவசங்கரன் சொல்கிற பதில் சரியான பதில் தானா? இது வெகுவெளியில் ஒரு விளக்கம் இருந்தால்தான் அது சரியா தவறா என்பதை நம்ம ஊகிக்க முடியும். அதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன், ஜூலை 20, 1980 தமிழ்நாட்டில் இருக்கிற சிறு சிறு வன்னிய குழுக்களை ஒருங்கிணைத்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வன்னிய சங்கம் என்ற ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வராங்க. இதோட முக்கிய குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வன்னிய இன பெருமக்களுக்கு கல்வியிலையும் வேலைவாய்ப்பிலும் ஒரு 20% இடஒதுக்கீட்டை பெற்றுத்தர வேண்டும் என்கிற ஆவலோடு அந்த வேலையை ஐயா ராமதாஸ் அவர்கள் செய்கிறார். இது துவங்கப்பட்ட உடனே அந்த இடஒதுக்கீட்டுக்கான வேலைகளை முனைப்போடு ஈடுபடுகிறார்கள். ஆர்ப்பாட்டம், போராட்டம், மாநாடுகள் என்று நடத்துகிறார்கள். இது ஒரு கட்டத்தில் தொய்வு ஏற்படுகிறது. அரசு செவிசாய்க்கல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆகப்பெரும் சாலை மறியலை அறிவிக்கிறாங்க. 1987 செப்டம்பர் 17 23 வரையில் வன்னியர் சங்கம். ஆமாம்,
வன்னியர் சங்கமாக தான் இருக்குது. ம். அப்போ அந்த போராட்டங்கள் மிக வீரியமாக இருக்கும்போது ஒரு 21 உயிர்கள் வந்து பலி கொடுக்குறாங்க. 21 வன்னிய பெருமக்கள் வீரமரணம் அடைகிறார்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது மிகப்பெரிய வீரியமான ஒரு போராட்டமாக, இடஒதுக்கீட்டு போராட்டமாக வன்னிய மக்களால் தலைவனாக போற்றப்பட்ட ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்த இந்த போராட்டத்தின் ஊடாக ஒரு பேசும் பொருளாக தமிழகத்தில் மாறுது. அப்போ ஆட்சியில் இருந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள் நவம்பர் 25, 1987 அப்போ திமுக அந்த அதிமுகவில் அரசோட இணக்கமாக இருந்த ஒரு சில நபர்களை வைத்து ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை எம்ஜிஆருக்கும் ஐயா ராமதாஸுக்கும் நடக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை சென்று கொண்டு இருக்கும்போதே டிசம்பர் 24, 1987 ஐயா எம்ஜிஆர் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். பேச்சுவார்த்தை தொய்வு ஏற்படுகிறது. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த போராட்ட ஊடாக எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல. அப்போது 1989 ஜனவரி 21 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஐயா ராமதாஸ் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். பாட்டாளி அந்த வன்னிய சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் புறக்கணிக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இடஒதுக்கீட்டு போராட்டங்களை வெகு விரிவாக முன்னெடுத்து 21 உயிர்களை பலி கொடுத்த இந்த சங்கம் இந்த கட்சியும் வன்னிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செவிசாய்க்கலை அப்படின்ற ஒரு எண்ணப்பாட்டில் அந்த அந்த சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 13, 1989 ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு உடன்பாடு, இடஒதுக்கீட்டில் ஒரு உடன்பாடு ஏற்படுகிறது. அது சட்டமாக மாறுகிறது. என்ன உடன்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா ராமதாஸ் அவர்கள் 202 சாதிகளுக்கு 6 பிரிச்சிருங்க, பிற்படுத்தப்பட்ட சாதிகளை 202 6 பிரிச்சிருங்க, அதில் ஒரு பகுதியை எங்களுக்கு கொடுத்துருங்க, வன்னியன பெருமக்களுக்கு கொடுத்துருங்க, அதில் எந்தெந்த குடிகளெல்லாம் நாங்கள் உள்ளே சேர்க்கணுமோ சேர்த்துக்கிட்டு குறைந்தபட்சம் நாங்கள் 20% இடஒதுக்கீட்டுக்காக போராடி உயிர் நீத்திருக்கிறோம் 21 பேர், குறைந்தபட்சம் எங்களுக்கு ஒரு 10% தனித்துவமாக கொடுத்து விடுங்கள் என்று ஐயா கலைஞர் அவர்கள்ட்ட அன்னைக்கு விண்ணப்பிக்கிறார். அந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக சட்டம் இயற்றப்படுவதற்கான கால இடைவெளியில் நடக்குது அந்த பேச்சுவார்த்தை. அப்போ ஐயா கலைஞர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாராருக்கு மட்டும் வந்து இடஒதுக்கீட்டு பெருவாரியாக கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், மற்ற குடிகளை வந்து கோச்சிக்கும். அதனால் நீங்கள் வந்து எந்தெந்த குடிகளை வந்து நீங்கள் ஒருங்கிணைக்கிறீங்களோ அந்த குடிகளோட பட்டியலை என்கிட்ட கொடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதித்தன்மை கொடுக்குறாரு ஐயா கலைஞர் அவர்கள். அதன் அடிப்படையில் தான் 13 மார்ச் 1989 இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுகிறது. எப்படின்னா, 50% பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் 30% பிற்படுத்தப்பட்டோர், 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அதில் ஒரு 107 சாதிகளை கொண்டு வராங்க ஐயா கலைஞர் அவர்கள். 68 குடிகள் வந்து சீர்மரபினர், 39 குடிகள் வந்து பிற்படுத்தப்பட்டோர். இவர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தான் உங்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்றதுக்கான அந்த போர்ஷன் உங்களுக்கு வருது. இது 1980க்கு பிறகு 68% இடஒதுக்கீடு இருந்தது. 1989க்கு பிறகு 69% மாறுது. ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து தமிழகத்தில் 69% இடஒதுக்கீட்டுக்கான ஒரு உருவகம், அந்த 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 இடஒதுக்கீட்டான வரலாற்று உருவகம். இது அப்படியே தூக்கி வர வைங்க. அப்படி மத்திய அரசு போயிடலாம். 1953 ஜனவரி 29 ஐயா நேரு அவர்களுடைய தலைமையில் இருந்த மத்திய அரசு, அன்றைக்கு இருந்த பிரதமர் அவர்கள் காக்கா காலேர்கர் அப்படின்ற ஒரு நபர், ஒரு நீதிபதியை வச்சு பிற்படுத்தப்பட்ட நல ஆணையத்தினுடைய தலைவராக்கி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான என்னென்ன நல உரிமைகளை செய்ய முடியும் அப்படின்றது ஒரு ஆய்வு செய்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐயா பிரதமர் நேரு அவர்கள் கட்டளையிடுறாங்க. காக்கா காலேர்கருடைய ஆணையம், அது பிற்படுத்தப்பட்ட ஆணையம். இது தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த இடஒதுக்கீடு விஷயம் ஒரு போர்ஷனில் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் அந்த இடத்துக்கு வரேன். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு, காக்கா காலேர்கர் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆய்வு, ஒரு 2 ஆண்டுகள் ஒரு ஆய்வு செய்து 70% கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரணும், மேலும் 1961 குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அவர் வந்து பரிந்துரை பண்ணுறாரு, குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அதுக்கப்புறப்பட்டு ஒரு செய்தியை சொல்கிறார், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்ற போர்ஷனில் சாதியை முன்னிலைப்படுத்தக்கூடாது. இந்த 3 மெயினான ஒரு அங்கமாக வந்து அவருடைய ஆய்வறிக்கையில் கொடுத்து அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. இது பஞ்சாப், ஹரியானா, மற்ற உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த போன்ற மாநிலங்களில் ஆக பெரும் எதிர்ப்பு கிளம்புது. ஏன்னா சாதி அடிப்படையாக வைத்து தான் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்ற ஒரு போர்ஷனை கொண்டு வர முடியும். நீங்கள் அதை வந்து தவிர்த்துட்டு ஒரு நபரை இவர் பிற்படுத்தப்பட்டவர் எப்படின்ற நீங்கள் வந்து அடையாளப்படுத்துவீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போர்க்குரல் எழும்புது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு தொய்வு நிலையில் இருக்குது.
அதுக்கப்புறம் 1975 எமர்ஜென்சிக்கு பிறகு டிசம்பர் 20 1978 ஐயா மொரார்ஜி தேசாயினுடைய அரசு என்ன பண்ணுதுன்னா மீண்டும் ஒரு ஆணையத்தை உருவாக்குது. பிற்படுத்தப்பட்ட நலத்தினுடைய எதிர்பார்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு ஆணையம் உருவாக்குறாங்க. பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல், பிபி மண்டல்னு சொல்லுவாங்க, மண்டல் கமிஷன் சொல்லுவாங்க நம்ம சுருக்கமாக. அது அந்த காலகட்டங்களில் ஆரம்பிக்கப்படுறது. அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா 2 ஆண்டுகள் ஒரு ஆய்வு எடுத்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு செய்யலாம். சாதியை அடிப்படையாக வைத்துதான், அதாவது குடியை அடிப்படையாக வைத்துதான் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று வரையறுக்கணும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பிற்படுத்தப்பட்ட அமைச்சகம் ஆணையகம் இருக்கணும் அப்படின்னு அவர் வரையறுத்துட்டு போயிட்டார். இந்த இடைப்பட்ட காலத்தில் 1978 பிறகு மொரார்ஜி தேசாயோட அரசு கவிழ்து. டிசம்பர் 31 1980 அம்மையார் இந்திரா காந்தி அமைச்சரவையில் இந்த பிபி மண்டலோட அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. இதெல்லாம் ஏன் வருஷத்தில் சொல்லிட்டு வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கடந்து வந்த பாதைகளை நாம் தெளிவாக தெரிந்தால் மட்டும்தான் இன்றைக்கு என்ன தவறு நடக்கிறது, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன தவறு செய்கிறது, எந்த அளவுக்கு துரோகம் செய்கிறது, வன்னி இனக்குடி மக்களுக்கு வஞ்சகம் செய்கிறது என்பதை நம்ம மக்களத்தில் கொண்டு போகும். இன்னைக்கு 10.5% விட வன்னி இன பெருமக்கள் 20% இடஒதுக்கீட்டில் அதிகபட்சமாக பயன்பெறுகிறார்கள் அப்படின்னு ஐயா சிவசங்கரன் சொல்றாரு. எந்த அடிப்படையில் சொல்றாரு? அவர்கிட்ட தகவல் இருக்கா? ஆர்டிஐ தகவல் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆர்டிஐ தகவல் என்ற கூட தான் இருக்குது. இது எப்போ 24/8/2024 24/8/2024 அன்று ஆர்டிஐ தகவலினூடாக வன்னி இன பெருமக்களுக்கு 20% அந்த இடஒதுக்கீட்டில் குறிப்பாக வன்னி இன மக்கள் கல்வியில் வேலை வாய்ப்பில் எந்த அளவுக்கு இடஒதுக்கீட்டை பெறுகிறார்கள் என்பதற்கான தரவுகள் இருக்கு. 9%, 7%, 11% என்று ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு துறையிலும் மாறுபடுது. இது உட்காந்து படித்தோம்னா 1 மணி நேரம் ஆகும். இருந்தாலும் கூட தரவுகள் கையில் வச்சுக்கிட்டு தான் தமிழக வாழ்வுரிமை முயற்சி பேசுகிறது என்பதை நாங்கள் வலியுறுத்துறோம். ஓகேங்களா? ரெண்டாவது, இப்போ நம்ம வந்து மண்டல் கமிஷன் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தது, 27% விஷயத்தை உங்களுக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் ஐயா விபி சிங் வராங்க. வரும்போது தான் வந்து நான் வந்து ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை வந்து நடைமுறைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. அதுபோல் அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஓபிசி மக்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை வந்து அறிவிச்சிடுறாங்க. அது வந்து அறிவிக்கிறது வந்து 13 ஆகஸ்ட் 1990 அறிவிச்சிடுறாங்க. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு சில வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது. அக்டோபர் 1 1990 இதற்கு வந்து ஒரு இடைக்கால தடை உருவாகுது. இடைக்கால தடை உருவாகிறது. அதுக்கு மேலே அதை வந்து பெருசாக யாரும் எடுத்து பேசலை. அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தியினுடைய அந்த படுகொலைக்கு பிறகு 1991 ஆட்சி மாறுகிறது. ஐயா PV நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக வராங்க. அப்போ அவர் ஒரு உத்தரவு போடுறாங்க, 27% இடஒதுக்கீடு செல்லும். அதே வேளையில் உயர்குடிகளுக்கு, பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அவர் ஒரு ஆணையம் போடுறார். அதற்கும் ஒரு சிலர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அப்போது ஐயா நரசிம்மராவுடைய வழக்கம், ஐயா விபி சிங் அவரோட வழக்கம் ரெண்டும் ஒரு சேர விசாரிக்கப்படுகிறது. விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வருகிறது. என்ன தீர்ப்பு? 16 நவம்பர் 1990 வருகிறது. அப்போது அவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்க, ஐயா விபி சிங் அவர்கள் கொடுத்த இடஒதுக்கீடு செல்லும். அதுபோல் PV நரசிம்மராவ் அவர்கள் கொடுத்த இடஒதுக்கீடு 10% உயர்குடிகளுக்கான இடஒதுக்கீடு செல்லாது. இடஒதுக்கீடு 50% மேல் இருக்கக்கூடாது. அதுபோல் இடஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்களே, அதில் அவர்கள் ஆகப்பெரும் செல்வந்தராக இருந்தாலும் கூட அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். அது பேர் கிரிமிலேயர்னு சொல்லுவாங்க. கிரிமிலேயர் அதை நீக்கணும் அப்படின்னு ஒரு சில உத்தரவுகளை வந்து அப்போ 9 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு, 6 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து தெளிவாக வந்து உத்தரவிடும். அதன் அடிப்படையில் அந்த ஓபிசியோட தீர்ப்பு உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு வந்து 69% இடஒதுக்கீட்டு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் 89 பிறகு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 27% இடஒதுக்கீடு ஐயா விபி சிங் அவர்களுடைய முயற்சினால உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே எப்படி இந்த 69% இடஒதுக்கீட்டில் பிரச்சனை வருதுன்றது இப்போ நம்ம இங்கே உறுதிப்படுத்தணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் 50%க்கு மேலே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது, அதற்கு மேல் இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி தீர்ப்பு பண்ணிட்டாங்களா. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது? 69% இருக்குது. அப்போ இதற்கு சங்கடங்கள் வருது, இதற்கு பிரச்சனைகள் வருது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுது, இந்த 50%லிருந்து 69% இருக்கிற தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீட்டை சட்டமாக்குவது எப்படின்னும் போது ஆலோசிக்கும் போது, அன்றைக்கு இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் ஆலோசிக்கும் போது, அன்றைக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அடிப்படை உரிமைகள் சட்ட அரசியலமைப்பு 31C
சட்டசபையில் 69% இடஒதுக்கீட்டிற்காக ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணை சேர்த்துட்டா நீதிமன்றங்கள் இதில் தலையிடாது அப்படின்னு அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். அதன்படியே சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் சேர்த்துடுறாங்க அம்மையார் ஜெயலலிதா. அதற்கு 16 ஜூலை 1994 16 ஜூலை 1994 அன்றைய ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா அவர்கள் இது பண்ணுறாங்க, அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. அதுக்கு தான் செப்டம்பர் 8 1994 சமூக நீதி காத்த வீராங்கனை என்று ஐயா வீரமணி அவர்கள் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய அந்த மைய மண்டபத்தில் வச்சு ஒரு விருது தராங்க. அப்போது 69% இடஒதுக்கீடு சட்டப்பூர்வமாக செல்லுது அம்மையார் ஜெயலலிதாவுடைய உறுதியாக. அங்கே 27% இடஒதுக்கீடு அது மட்டும் அங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம புள்ளிக்கு வருவோம். 2007 உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. 9வது அட்டவணையில் இருக்கிற எந்த சரத்துகளும் நீதிமன்றம் தலையிடுவதற்கான உரிமை இல்லை. ஆனால் நீதிமன்றத்தினுடைய பரிசீலனைக்கு உட்பட்டதானா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, ஆம் 9வது அட்டவணையில் சரத்துகள் இருப்பது இடையில நீதிமன்றம் தலையிட உரிமை இல்லை என்றாலும் கூட அதை பரிசீலிப்பதற்காக அதை ஆய்வு செய்வதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு உரிமை இருக்கிறது என்று அந்த வழக்கு கையில் எடுத்து போச்சு. கையில் எடுத்த போது அதனுடைய தீர்ப்பு 2007 போடப்பட்ட வழக்கோட தீர்ப்பு 13/7/2010 வருது. உச்சநீதிமன்ற நீதிபதி கபாடியா தலைமையில் தீர்ப்பு வருது. என்ன தீர்ப்பு வருதுன்னா 69% இடஒதுக்கீட்டு கொடுக்கலாம், ஏற்றுக்கொள்கிறோம். அதே வேளையில் எதன் அடிப்படையில் கொடுத்தீர்கள், அதனால் ஓராண்டிற்குள் குடிவாரி கணக்கெடுப்பு, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சமூக ரீதியாக எவ்வாறு ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தரவு ரீதியாகவும் இப்போ கபாடியா சொல்லிட்டாரியா, சொல்லிட்ட பிறகு அதற்கான முனைப்புகள் 2010 அதற்கான முனைப்புகள் குடிவாரி கணக்கெடுப்புக்காக இருக்கிற அந்த முனைப்பு அன்றைக்கு இருந்தது ஐயா கலைஞரோட ஆட்சி, உங்களுக்கு தெரியும். அந்த முனைப்பு நடக்கலை. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தரவுகளையும் எடுக்கலை. சரிங்களா? அதற்கு பிறகு 2012 திருப்பி இதே சம்பந்தம் 69% இடஒதுக்கீடு சம்பந்தமான அதே உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. ஏங்க 69% இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஓராண்டிற்குள் அந்த தரவுகளை எடுக்க சொல்லியிருக்கு. இன்னும் இவர்கள் எடுக்காமல அதே அந்த அடிப்படையில் அந்த தரவுகளை அடிப்படையில் வச்சு இன்னும் இடஒதுக்கீடு வழங்கிட்டு இருக்காங்க. இது தவறு அப்படின்னு சொல்லி 2012 ஒரு வழக்கு போட்டு அதனூடாக ஒரு பதில் பெறப்படுகிறது. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, மராட்டியத்தில் மராத்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அது சம்மந்தமான வழக்குகள் போயிட்டுருக்கு. அதில் தீர்ப்பு வந்த பிறகு நாங்கள் அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 69% இடஒதுக்கீட்டுக்கான வழக்கை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை ஹோல்டப் பண்ணிடுச்சு. இப்போ மராட்டியத்தில் மராத்தா மக்களுக்கான இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு. நல்லா புரிஞ்சிங்க, உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு. மராட்டா மாநிலம் சீராய்வு மனு தாக்கல் பண்ணுது, அதை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது. திருப்பி அதே மராட்டா மாநிலம் மறு சீராய்வு மனு தாக்கல் பண்ணுது உச்சநீதிமன்றத்தில். மறு சீராய்வு மனுவும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. முடிஞ்சு போச்சுங்களா? அப்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, மராட்டிய மாநிலத்தினுடைய வழக்கு நிலுவையில் இருக்குது, முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற 69% இடஒதுக்கீட்டுக்கான வழக்கை கொண்டு விசாரிப்பேன்னு சொல்லி போச்சா. அப்போ அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ 3/3/2021 அன்று தமிழ்நாட்டில் இருக்கிற 69% இடஒதுக்கீடுக்கான வழக்கை விசாரணை உச்சநீதிமன்றம் எடுக்கும்போது தமிழக அரசு இந்த புள்ளி விவரங்களை சேகரிப்பதற்காக குடிவாரி கணக்கெடுப்பதற்காக ஒரு 6 மாத கால அவகாசம் கொடுக்குன்னு சொல்லி அன்றைக்கு எழுத்தூடாக தாக்கல் செய்தது. இப்போ நான் சொல்கிறேன் பாயிண்ட்டுக்கு வரேன். ஒருவேளை எதிர்காலங்களில் தமிழக அரசு உச்சநீதிமன்றம் சொன்னால் போல் சரியான குடிவாரி கணக்கெடுப்பு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த தரவுகளை உச்சநீதிமன்றத்தில் இது தமிழக அரசு தாக்கல் செய்யவில்லை என்றால் மராட்டிய மாநிலத்தில் எப்படி இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதோ அதுபோல 69% இடஒதுக்கீடு தமிழகத்தில் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த அப்படி கரெக்டாக கொண்டு வந்தேன் உங்களுக்கு. இதைத்தான் இதில் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள், ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொல்றார். குடிவாரி கணக்கெடுப்பு காக்கா கலைஞர்கள் காலத்திலிருந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. 1931 குடிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இது வரைக்கும் இடஒதுக்கீடு கொடுத்துட்ருக்கீங்க. உச்சநீதிமன்றம் குடிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி 13/7/2010 தெளிவாக சொல்லியிருக்கு. 2008 தமிழ்நாடு அரசனுடைய புள்ளியியல் சேகரிப்பு சட்டத்தின் ஊடாக அந்த மாநிலம் புள்ளியலை சேகரிப்பதற்காக அதிகாரம் பெற்றிருக்கு. அப்படின்னும்போது
குடிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தயங்குவதற்கு அடிப்படை காரணம் வன்னிய பெருங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்கிற வஞ்சக எண்ணம் தான் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். திமுக தரப்பினர் ரொம்ப சிம்பிளா கேட்குறாங்க. கொடுக்க வேண்டிய இடத்துல நாங்க இல்ல. கொடுக்க வேண்டிய இடத்துல பாஜக இருக்கு. அந்த அணியில நீங்க இருக்கிறீங்க. நீங்க போய் பாஜகவை கேளுங்கன்னு திமுக தரப்புலன்னு சொல்லுங்க. இல்ல, அவங்க பாஜக தெளிவா சொல்லிட்டாங்க. முந்தா நாள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஐயா அண்ணாமலை அவர்கள் ஒரு பதில் சொல்றாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு இப்போதைக்கு சூழல் இல்லை, மத்திய அரசு அதுக்கான சூழலை வந்து அமைச்சிக்கல, அவருன்னு ஓரலா சொல்லிட்டாரு. ஆனா திமுக மாநில அரசாங்கத்துக்கு நடத்துவதற்கு உரிமை அதுக்கு ஒரு இல்ல. பதில் இருக்கு பாருங்க. 2021 மராட்டிய மாநில அரசு என்ன பண்ணுது, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்குது. என்ன வழக்கு தொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய தரவுகளை சேகரித்து வெளிக்கொண்டுவதற்கு ஒரு உத்தரவு போடுங்க. யாருக்கு? மத்திய அரசு உத்தரவு போடுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்குறாங்க. அப்போ அந்த வழக்கிற்கு 27 செப்டம்பர் 2021 எழுத்துப்பூர்வமாக மத்திய அரசு ஒரு பதிலை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொடுக்குது. என்ன கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சாதி பொருளாதார இன ரீதியாக இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைன்றது. அப்புறம் இதை விட என்ன தெளிவான தேதியோட உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். அப்போ அது தெளிவா இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசு எடுக்கணும். நாங்க தான் சட்டத்தினூடாக சொல்றோமே, சட்டத்தினூடாக சொல்றோம். 13/7/2010 உங்களுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்து போச்சு. பீகார் அரசுல சாதிவாரி கணக்கெடுப்பினூடாக இடஒதுக்கீட்டு இன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு ஐயா சிவசங்கரன் சொல்றாரு. அங்க இடஒதுக்கீடு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பினூடாக கொடுக்கப்பட்டிருக்குன்றது மறுக்க இயலாது. ஆனால் அங்க எடுத்தது சர்வே தான். ரைட். நான் என்ன சொல்றேன், சர்வே என்பது என்ன? சென்செக்ஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க. சென்செக்ஸ் மத்திய அரசு தான் எடுக்கணும், அதுல மாற்றுக்கிறதுல. சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம வந்து புள்ளியல் விவர சட்டத்தின்படி நம்ம எடுக்கலாமே. சொல்றது புரியும் நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு 69% இடஒதுக்கீட்டை பறிகொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதைத்தான் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெள்ள தெளிவாக ஒவ்வொரு பேட்டியிலும் உங்களுக்கு சொல்றாரு. இதை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக நேர்த்தியாக கையாளுது. அன்றைக்கு ஐயா ராமதாஸ் இருக்கும்போது வீரபாண்டி ஆறுமுகமும் நெல்லிப்பூ கிருஷ்ணமூர்த்தியும் வச்சு பேச விடுறது, ஒரே இன மக்களோட தன்னினை பகையை ஊட்டி விடுறது. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிட்டாருன்னா உடனே சிவசங்கரன் வர்றது. சமூக நீதி சமத்துவம் பேசுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் ஆராசா வச்சு பேச சொல்ல வேண்டியதானே? ஏன் அது யோக்கியதை கிடையாது? ஏன்னு கேட்டினா, வன்னியனுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டுக்கிட்டு, இவனுக்குள்ளே கருத்தை மூட்டி விட்டுக்கிட்டு, இந்த இனம் உருப்படாமல் போவதற்கும் இந்த இனம் நாசமாக போவதற்கும் அடிப்படை வேலைகளை செய்கிறது. இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கல்ல, கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொண்டு வந்தோம், அருந்ததியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வன்னியர்களுக்கு கொண்டு வரதுக்கு எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் தான் கொண்டு வருவோம். ஆனால் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அவசரமாக தேர்தலுக்காக ராமதாசும் எடப்பாடியும் செஞ்ச சதினால இன்னைக்கு வரையும் கிடைக்காம இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். 26 பிப்ரவரி 2021 அன்னைக்கு 10.5% இடஒதுக்கீடு ஐயா எடப்பாடி அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவங்க அறிவிச்சு கிட்டத்தட்ட 1000 நாட்கள் ஆகுது. மாற்றுக்கிறது இல்லை, உங்களுக்கு தெரியும். அதே வேளையில அவங்க அவசரமா அறிவிச்சிட்டாங்க. இல்ல, இடஒதுக்கீடு அறிவிச்சிட்டாங்க, ரைட்டு. அவசரமா அறிவிச்சிட்டாங்கன்னா இருக்கட்டுமே, தரவுகளின் அடிப்படையில் அதை ஏன் ஊர்ஜிதப்படுத்தக்கூடாது? நீங்க 243 நாட்கள்ல அருந்ததியருக்கான இடஒதுக்கீட்டை ஊர்ஜிதப்படுத்துகிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு, 6 மாதத்தில் இஸ்லாமியருக்கான உள்ஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு, 1000 நாட்கள்ல வன்னியின மக்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை ஏன் உறுதிப்படுத்தலை? நாங்கள் ஜனார்த்தனன் கமிட்டி இப்படி பல்வேறு குழுக்கள் 2008 2006 இருந்தே வச்சிருந்தோம். அந்த தரவுகள் அடிப்படையில் இப்போ எங்களால் அது ப்ராப்பராக செய்ய முடியுது. இப்படி ஒரு முறையான வேலையை பண்ணலை. ராமதாஸ் அவர்களும் எடப்பாடி அவர்களும் அரசியலுக்காக நடத்தின நாடகம் தான் இந்த 10.5 அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படியாவே இருக்கட்டுமே. அரசு இருக்கு, தமிழக அரசு இருக்கு, ஒவ்வொரு மாநில அரசிற்கும் அங்க இருக்கிற உள்ஒதுக்கீட்டை கொடுப்பதற்கு எந்தவித சட்டத்தில் தடையும் இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் பல இடங்களில் உறுதி செய்திருக்கு. அப்படிங்கும்போது 10.5% நீங்கள் கொடுப்பதில் என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? அதில் பாஜக கூட்டணியை விட்டுட்டு வெளியே வந்து கேளுங்கன்னு சிவசங்கரன் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டா ஐயா சொல்ற மாதிரி ஒரு 15% இடஒதுக்கீட்டை சிவசங்கரன் ஐயா உறுதிப்படுத்துவாரா? அப்படி 15% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தி விட்டால் மற்ற இனக்குழுக்கள் சும்மா இருக்குமா? நாங்கள் கேட்கறது என்னன்னு கேட்டினா, அன்னைக்கு வந்து கலைஞர் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, ஏங்க அந்த 202 சாதிகளில் 6ஆ பிரித்து ஒன்று ஐயா ராமதாஸ் எடுத்துக்கிறன்றாரு, ஆனால் நீங்கள் 107 சாதிகளை ஒருங்கிணைச்சி 20% கொடுக்குறீங்களே, இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அன்றைக்கு 50 லட்சம் பேர் வந்து வன்னியின பெருமக்கள் அங்கே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 10% 15%க்கு மேலே தான் வன்னியின பெருமக்கள் அந்த இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறாங்க. அதனால தான் மற்ற குடிகளை உள்ள சேர்த்தேன், தனித்துவமான ஒரு இடஒதுக்கீடு கொடுக்காம அப்படின்னு அது பதில் சொன்னார். அதே பதில் தான் ஐயா இப்போ சிவசங்கரன் சொல்கிறாப்புல. அவரோட துறையில் 48,000 கோடி வந்து நஷ்டத்தில் இயங்குது போக்குவரத்து துறை. அதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் வழி இல்லை.
இன்னைக்கு நாங்கள் வந்து 10.5% இடஒதுக்கீட்டை விட அதிகமாக வன்னி இன மக்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது எங்கள் தரவுகள் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஆர்டிஐயில். இல்லை இப்போ இவங்க இன்னொரு இதுவும் சொல்கிறாங்கல்ல 80, 87, 89ல் வன்னியர் சங்கமும் பாமகவும் அன்னைக்கும் கலவரம் மூலமாக தான் போராட்டம் பண்ணாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அதுலேயும் பாமக இளைஞர்கள் வந்து காவல்துறையோட போய் சண்டை போடுறாங்க, போலீஸை அடிக்கிறாங்க. இப்படி ஒரு கலவரம் பண்ணுறது தான் ராமதாஸ் ஒரு யுக்தியாக வச்சிருக்காரு. இல்லை அது அப்படியே கொண்டு போக முடியாது. நேரடியாக வந்து வன்னி இடஒதுக்கீடு வந்து கலவரத்தினூடாக தான் பெறப்பட்டது அப்படின்லாம் கிடையாது. முதல்ல மாநாடுகள், ஆர்ப்பாட்ட போராட்டங்கள், ரயில் மறியல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. கலவரம் எப்படி நடக்குது? கட்டுக்கடங்கான கூட்டம் வரும்போது அதை கட்டுப்படுத்துவதற்காக கலவரம் நடக்குது. கலவரம் நடக்குன்றதுலாம் யாரும் எய்ம் பண்ணி அங்கே போகிறதில்லை. 21 பேர் இன்னுயிர் நீத்தார்கள். என்ன அதற்கான பலன் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? 10.5% உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு. ஏங்க 1000 கேள்வி கேட்கட்டுங்க. உங்களுக்கு அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான எப்படி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் தரவை கொண்டு வந்து நீங்கள் நிறைவேற்றிட்டு போங்களாங்க. நாங்கள் தலையிடலைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லி போச்சு. இந்த தரவை தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தெளிவு எடுத்துட்டு இருக்கிறார். 30 நாள் எடுத்துடலாங்க. 30 நாள் எடுத்துடலாம். அரசு நினைத்தால் 30 நாள் எடுத்துடலாம். எடுத்து 10.5% இடஒதுக்கீட்டை வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் 6ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அப்பயே நீங்கள் வந்து உறுதிப்படுத்தலாம். இது உறுதிப்படுத்தலைன்னா உச்சநீதிமன்றத்தில் அதுக்கப்புறம் வருகிற 69% இடஒதுக்கீட்டு வழக்கில் ஒட்டுமொத்தமாக மராட்டிய மாநிலத்தில் எப்படி வந்து மராத்தா மக்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதோ அதுபோல் 69% இடஒதுக்கீடு இங்கே ரத்து செய்யப்படும் என்பதை நான் எச்சரிக்கிறேன். இதைத்தான் நம்ம வந்து முன்னாடியிலேருந்து இடஒதுக்கீடு எங்கேருந்து ஆரம்பிச்சது? தமிழ்நாட்டினோட 69% இடஒதுக்கீடு, மத்திய அரசனோட ஓபிசி 27% இடஒதுக்கீடு, இது ரெண்டுத்துக்கும் ஏற்பட்ட முரணு, வழக்கு, தீர்ப்பு எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்தேன்னா பார்க்குற மக்களுக்கு, எளிமையான மக்களுக்கு இடஒதுக்கீடுனா என்ன பிரச்சனை இருக்குது, இதில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு வந்து கீழ்த்தரமாகவும் கேவலமாகவும் வஞ்சகமாகவும் வன்னிய இன மக்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை வன்னிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதே வச்சிருக்கிற ஆர்டிஐயில் 10.5% இடஒதுக்கீட்டுக்கு மேலே தான் நீங்கள் வந்து அனுபவிக்கிறீங்கன்னா பல் மருத்துவத்திலையும் பிஜியோட படிப்புலையும் 9%, 7%, 13% முன்ன பின்ன தானே இருக்குது. இந்த அறிக்கையில் கூட ஆர்டிஐனுடைய அறிக்கையில் கூட வன்னியின மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடுன்றது இல்லை, இப்போ இருக்கிறது எவ்வளோ அனுபவிக்கிறாங்கன்றதான் இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இன்றைக்கு இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னிய பெருங்குடி மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்றத குடிவாரி கணக்கெடு எடுத்தால் எங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் கம்மியாக கொடுங்க, அதிகமாக இருந்தாலும் அதிகமாக கொடுங்கன்றதான் எங்களோட கோட்பாடு. ஆனால் சீன் ராமமூர்த்தி போன்றவரெல்லாம் தேர்தல் வந்துருச்சுன்னா கூட்டணி மாறுவதற்காக ராமதாஸ் இந்த மாதிரி நாடகங்கள்லாம் நடத்த வருவாங்க. ஆகப்பெரும் மூத்த தலைவர் இன்னைக்கு வன்னி இனத்தினுடைய பிதாமகன் ராமதாஸ் ஐயா தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இனத்திற்குள்ளே தன்னினை பகையை மூட்டுக் கொள்வதற்கு நாங்கள் தயாராகலை. அப்படிதான் நாங்கள் அழிஞ்சு போனதே காரணம். இப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற உயர் பதவியில் இருக்கிறவங்களாம் என்ன வன்னியின குடிமக்களா? எல்லாம் தெலுங்குன்னு கன்னடன் வடமொழியாளன் தானே இருக்கிறான். காரணம் என்னன்னா ஸ்டாலின் செய்வது போலதான். ஐயா அன்புமணி ராமதாஸ் பேசிட்டாரா, அதே சாதியை கொண்ட சிவசங்கரனை பேச விடு. ஆனால் துரைமுருகன் பதில் சொல்றதுக்கே தயங்குறாரு. அதை நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஜி.கே. மணி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, நீங்கள் ஏன் துரைமுருகனை துணை முதல்வராக மாற்றலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. துரைமுருகன்கிட்ட போய் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, என்கிட்ட கேட்காதீங்க வேறு யாராச்சும் கேளுங்கன்னு சொல்லிட்டு டக்குனு ஜனநாயகம் நிறையா இருந்திருக்குங்க. அதாவது பதவி என்பது அந்த கட்சியினுடைய அடிப்படையில் உழைச்சவங்களுக்கும் அடிப்படையில் அந்த ஜனநாயகத்தினூடாக அந்த கட்சியை கொண்டு சேர்த்தவங்களுக்கும் பதவியில் பரிமாறப்பட்டிருக்கிற வரலாறு இருக்குது. 66 வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து நம்ம மொரார்ஜி தேசாய்க்கு வந்து துணை பிரதமர் பதவி கொடுக்குறாங்க. விபி சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தேவிலாலுக்கு துணை பிரதமர் பதவி கொடுக்குறாங்க. சந்திரசேகர் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தேவிலாலுக்கு துணை பிரதமர் பதவி கொடுக்குறாங்க. இவர்களுக்கெல்லாம் நேர் முரணாக இருந்த கருத்தியல்வாதிகள். 2 பேத்துக்கு ஒன்று பிடிக்காது, ஆனால் உழைத்தவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. துரைமுருகன் பேச மாட்டேங்கிறாரு, ராமதாஸ் பேசுறாரு, சீமான் பேசுறாரு, துரைமுருகன் அதை பத்தி பேசாதீங்கன்னு போறாரு. பேசுற இடத்துல அவர் அந்த அந்த தார்மீகமான இடத்துல இருந்தாலும் அதற்கான தகுதியை முடக்கி வைத்திருக்கிறாரு. இதுதான் உண்மை. நீங்க எனக்கு சரியா ஞாபகம் இருக்கு, 2016 நினைக்கிறேன், உங்கள் சந்ததியினர் அரசியலுக்கு வருவார்களா? 2016 கேள்வி கேட்ட பொழுது வாய்ப்பே இல்லைன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. 2021 திருவல்லிக்கேனுடைய சட்டமன்ற உறுப்பினராக அந்த வேட்பாளராக அறிவிக்கப்படுது. முன்னுக்கு பின் முரணாக எதற்காக அரசியல் செய்வீங்க? துணை முதல்வர் அப்படின்ற அந்த அந்த ஆகப்பெரும் பொறுப்பு 16லேருந்து இன்னைக்கு என்ன 24, இந்த ஒரு 9 ஆண்டுகளில் நீங்கள் எப்படி மெருகேற்றிட்டீங்களா? எல் கணேசனுக்கும் ஐயா பே சீனிவாசனுக்கும் 1965 மொழிப்போரில் வந்து கடிதம் கொண்டு கொடுத்தவர் ஐயா துரைமுருகன் அவர்கள். 1965 ஐயா ஒரு உதயநிதி பிறக்கவே இல்லையே. அப்போ எதன் அடிப்படையில் அந்த பதவிகள் பெறப்படுகிறதால் நீங்கள் வாரிசாக இருக்க வேண்டும்.
ஆனா அவங்க சொல்றாங்கல்ல, நாங்க வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தாரு. இப்படி பல்வேறு தலைவர்கள் நாங்க வச்சிருக்கிறோம். எங்களுக்கு அவங்க தான் அங்கீகாரமா திமுகவுக்கு அங்கீகாரமா இருந்தாரு. இல்ல வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தார், நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி இருந்தார், ம். திண்டிவனம் ராமமூர்த்தி இருந்தார். இப்பயும் நாங்க 3 அமைச்சர்கள் இவர்கள்லாம் வச்சிருக்கிறோம். எதுக்காக இருக்காருன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள்ட்ட கவுண்டர் கொடுக்கறதுக்கு வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? ஆப்போசிட்ல யாராவது கட்சிகளை வந்து நேர் எதிராக செய்யறாங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கணும்ல. மாற்று குடிகள் கவுண்டர் கொடுத்தாருன்னா சாதி கலவரங்கள் வந்துட்டதுனால அப்ப நீயே கொடு, பிரச்சனை வராதுல்ல. ஒரு இஸ்லாமியர் கவுண்டர் கொடுக்கணும், ஒரு வன்னியனுக்கு கவுண்டர் கொடுக்கணும், ஒரு பறையனுக்கு கவுண்டர் கொடுக்கணும். இந்த கான்செப்ட் தானே போகுது. ஆனா இவர்கள் முகலாய பேரரசர்களாக ஆண்டு கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. நம்ம அதை வேடிக்கை பார்த்துருக்கோம். தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் வன்னி குடியில் இருந்துட்டுனா சாதியவாதியா மாறிடுவான். தலைவர் திரு வேல்முருகன் நீ தமிழ் தேசியவாதியானா இல்ல அவர் சாதியவாதி அப்படின்ற அரசியலை முன்னெடுக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, திராவிடத்திற்குள்ளே இருக்காங்க. ஆனா அனைத்து மக்களுக்கான அரசியல் வேல்முருகனே வந்து அன்பில் மகேஷோட ஒரு மேடையில பகிர்ந்துக்கும் போது, திமுக நாங்க வளர்த்த கட்சி, நான் குறை சொல்லுவேன், ஆனா உள்ளுக்கிட்ட இருந்துட்டே தான் நான் குறை சொல்லுவேன், இப்படிலாம் வார்த்தைகளை பயன்படுத்த இல்ல அதாவது திமுக நாங்கள் வளர்த்த கட்சி அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாரு. திமுகவில் இருந்திருக்கலாம், அதில் மூதாதையர்கள் வந்து அங்கிருந்து பங்கு பெற்று வந்திருக்கலாம். திமுக வளர்த்தவர்கள் வந்து அடிப்படையில் விவரம் அது பெரிய ஒரு விவாதமா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன், அந்த கட்சியில இருந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட மேடையை பகிர்ந்து கொண்டதனாலேயோ அங்க இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் வந்து ஒன்றுக்கொன்றாக வந்து பேசிக்கொள்வோம் அல்லது வந்து விவாதித்துக் கொள்வோம் என்று சொன்னதனாலேயோ தமிழ் தேசிய அந்த உரிமைகளை, தமிழ் தேசிய அந்த கொள்கையை அண்ணா அறிவாலயத்தில் அடகு வைக்கல. என்றைக்கும் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் திலீப் நிலையத்தில் வசிக்கக்கூடியவர். என்றைக்கும் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் தமிழ் தேசத்தினுடைய மைய கருவிலிருந்து போராடக்கூடியவர். அதுல இம்மி அளவு போக மாட்டார். ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி திமுக பத்தி அவ்வளவு கடுமையான வார்த்தைகள், பெரிய தடித்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்திட்டு இன்னைக்கு இவ்வளவு இணக்கமா இருக்கிறது எல்லாரும் கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன், நம்ம தொகுதிக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பொழுது சொந்த நிவாரண நிதியிலிருந்து எவ்வளவு நிவாரணம் கொடுப்பீங்க? அது மட்டும் இல்ல, ஆட்சிக்கு வந்த 3.5 வருஷமாவே ஒன்றும் செய்யலன்னு சொன்னாரு. அதைத்தான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன். அதனுடைய வெளிப்பாடு தான் உச்சபட்சமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் குடிகள் பாதிக்கப்படும் போது, கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிக்கப்படும் போது, அந்த இடங்கள்ல வெகுவாக கட்சி கட்டமைப்பு வைத்திருக்கும் போது, அவர் ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவர், அந்த இடங்கள்ல போய் அந்த மக்களுக்கு வாக்கு கேட்கலாம் அல்லது மக்களுக்கு வந்து சேவை செய்யும் போது என்ன கொண்டு வந்தீங்கன்ற கேள்வி கேட்கும்போது தானே உச்சபட்சமான கோபம் வருது. கடுமையா விமர்சித்தார், உண்மைதான். காரணம் ஆனா திடீர்னு என்ன தலையில் மாற்றம்? என்ன ஒண்ணு மாற்றமே இல்லையே. மாற்றம் என்ன எங்க இருக்குது? நாங்க திருப்பி சொல்றோமே, என்ன மாற்றம்? கைகட்டி திமுகவை பாசிச ஆட்சின்னு சொல்றாங்க, சொல்லிட்டு உடனே பாஜக பாசிச ஆட்சி உள்ள வரக்கூடாதுக்காக நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னு சொல்றேன். நீங்க பாசிசம் என்பதற்கான பொருள் புரிஞ்சுக்கணும். பாசிசம் இல்ல, திமுகவையே பாசிஸ்ட்னு சொல்லிட்டு மீண்டும் திமுகவோட இணக்கமா போறதுக்கு என்ன? இல்ல பாசிசம் என்றால் என்ன? பேட்டியில பகிரங்கமா சொல்றாரு, நான் திமுகல இருக்கிறத வந்து மறுபரிசீலனை செய்ய போறேன், உண்மை ரீகன்சிடர் பண்ண போறேன், இருப்பனா இல்லையான்னு தெரியாது, இப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சொல்லிட்டாரு. பிறகு திடீர்னு இணக்கமா போனா இருப்பதா வேண்டாவா என்பது முடிவு செய்து தலைவர் திரு வேல்முருகனுடைய எண்ணப்பாடு. இன்று ஒரு நிலையில இருக்கலாம், நாலு ஒரு எப்போதுமே வந்து நிலைகளும் அந்த ரிசல்ட்டும் அதாவது முடிவுகளும் மாறினே இருக்கும் ஒவ்வொரு நாளும். அது ஒரு பர்சனல் இருக்கட்டும். பாசிசம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றின் மீது பற்றுதல். பாஜக என்ன பண்ணும், இந்துத்துவாத மீது பற்றுதல், அதுக்கு பேர் தான் பாசிசம். இப்போ நானும் என் தம்பி இருக்கிறேன்னா என் தம்பி மீது எங்கள் அப்பா அதிகமாக பாசம் வச்சிருக்காருன்னா எங்கள் அப்பா பாசிசவாதி. ஒன்றின் மீது பற்றுதல் பாசிசவாதி. நான் என்ன சொல்கிறேன், இந்து மதத்தின் மீது பாஜக பற்று வைத்திருக்குது, அதான் பாசிச பாஜகன்னு சொல்கிறோம். இவங்களை பாசிசம் சொல்லணும், திராவிட பாசிசம், அவ்வளோதான். அவங்க அது மேலே அதிகமாக பற்று வச்சிருக்காங்க, அதை மைய கொள்கை. நாங்கள் வந்து தமிழ் தேசிய பாசிசம். ஏன்னா ஒரு வாரமாக எல்லா ஊடகங்கள்லையும் வரிசையாக திமுக தலைமை சரியில்லை, எந்த விஷயத்துலையும் திமுக சரியில்லைன்னு சொல்லிட்டு பிறகு உடனே தலையில் சரண்டர் ஆகிட்டாங்கன்னு கேட்பாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லுது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லுது, தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு சொல்லுது. காரணம் நிர்வாக திறன் இல்லை. அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேட்டி வருது, 48,000 கோடி போக்குவரத்து துறையில் வந்து உங்களுக்கு நட்டம் ஏற்படுகிறது. திருவண்ணாமலையில் இந்த சாத்தனூர் குறுக்கால வந்து கட்டின அந்த பாலம் உடைபடுகிறது, 18 கோடி நாசமாக போகுது. காரணம் கேட்டால் அது வந்து ஐயா ஏவா வேலு சொல்கிறாரு, தண்டராம்பட்டு ஏவா வேலு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கே பாக்யராஜ் அவர்களுடைய கட்சியில் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தவர். அவர் வந்து அந்த அஸ்திவாரத்தை சரியாக நாங்கள் போடவில்லை, அது எந்த அளவுக்கு தண்ணீர் வருமோ அந்த அளவுக்கு தான் போட்டோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இன்னும் உருவெற்று இருக்கு, இன்னும் இடியவே இல்லை. அப்போ இதுலேருந்து ஊழல் மலிஞ்சு போயிருக்கணும் போது அனைத்து கட்சிகளும் வந்து வக்ரமாக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துது. அப்போ அதில் ஒரு கட்சி நாங்கள் நீங்கள் அந்த பிரச்சனையை மட்டும் சொல்லலை, ஆட்சிக்கு வந்த முதல் நாள்ல இருந்து இதுவரைக்கும் எதுவுமே திமுக செய்யலை, 100% செய்யலை. இப்போ என்ன செஞ்சுட்டாங்க இந்த ஒரு வாரத்தில்? இப்போ ஒன்றுமே இல்லை, நாங்கள் மாற்றியும் பேசலை. அவர்கிட்ட கை குழிந்து மெய் விழுந்து கண்ணிரண்டு யாசிக்க பிச்சைலாம் கேட்கவே இல்லையே. ஒரு கருத்தியலை முன்வச்சு திமுக ஆட்சியை பாராட்டி பேசியிருக்கு. இல்லை எந்த இடத்துலையும் திமுக ஆட்சியை பாராட்டலை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தவர்களாக சொல்லியிருக்கலாம், அந்த வார்த்தை சொல்லியிருக்கலாம். பேசிக்கொள்வோம்,
உரையாடி கொள்வோம், கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம் சொல்லியிருக்கலாம். இவர்கள் வந்து இல்ல இது ஒரு ஒரு புளிச்சு போன வாதம் சொல்றாங்களா, பாஜக உள்ள வந்துரும், பாஜக இல்ல, உள்ள இல்ல, வந்துரும். இது அது ஒரு நான் என்ன ஒரு சொல்றேன், பூச்சாண்டி காட்டுற மாதிரி தமிழ்நாட்டுல அரசியல் பண்றாங்க. 100% திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை செய்கிறது. பாஜக தான் உள்ள வராது இல்ல. அப்புறம் ஏன் அவங்கள கூட்டின்னு வந்து நீங்க நாணய வெளியீட்டு விழாவுக்கு வேலை செய்றீங்க? அங்க அண்ணா அங்க அவங்களுடைய கட்சி அலுவலகம் டெல்லியில துவங்கினா நீங்க வந்து பாஜகனுடைய மூத்த தலைவர்கள் ஏன் கூட்டு போறீங்க? அப்போ உங்களுக்குள்ளேயே முரண் இருக்குல்ல. அதை வந்து தமிழக பூர்வடி மக்கள்கிட்ட திணிக்க கூடாதுல்ல. நீங்க செய்ய வேண்டியதாங்க, ஒரு ஆட்சியினுடைய வரைவு என்னங்க, நிதி நிலைமை மேல்படுத்தி மக்களை வறுமையிலிருந்து மேலே கொண்டு வரதானங்க ஆட்சியினுடைய இது சூழல். கரங்கு வெள்ளருவி கல்லளித்து ஒழுக்கும் பரம்பிற்கோமான் பாரின்னு சொல்லி பாடுது. பரமமலை பாரி, பரமமலை ஆண்டவன் பாரி, கடையர்வாடலில் ஒருத்தவன். மதுரை மாவட்டம், மேலூர் வட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், திருப்பத்தூர் வட்டம், இது இந்த எல்லைக்குட்பட்ட தான் பரமமலை. பாரி ஆண்ட பரமமலை எப்பேற்பட்ட செல்வ செழிப்புள்ள ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துல டங்ஷன் சுரங்கம் வைப்போம்னா அது என்ன பைத்தியகார்த்தம். அது 2023 டிசம்பர்ல இருந்து தமிழ்நாடு அரசிற்கு தெள்ள தெளிவே தெரியும். ஆய்வு கூட்டம் நடக்குது. தமிழ்நாடு அரசு உயர் அதிகாரிகள் கலந்துக்கிறாங்க. அந்த டான்மிட்டுன்னு சொல்லிட்டு அந்த கனிம வளத்துக்கு நிலம் இருக்குது ஒரு தமிழ்நாடு அரசு சொந்தமா, ஒரு 120 ஏக்கர். அந்த 120 ஏக்கரை வந்து தமிழ்நாடு அரசு அந்த டங்ஷன் தொழிற்சாலை அமைப்பதற்கு கொடுக்குது. எல்லாம் இந்த 10-12 மாசத்துல செஞ்சு முடிச்ச பிறகு பிரச்சனை வெளிவரும்போது சட்டசபையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, எங்கள் ஆட்சி இருக்கிறவர்கள் எத்தனை வருஷம் வந்துட போகுது, எங்கள் ஆட்சி இருக்கும் வரையில டங்ஷன் தொழிற்சாலை அங்கே நடைபெறாது அப்படின்னா 12 மாசமா பல கருத்துக்களை பரிமாறிட்டு இருக்கீங்களே ரகசியமா, அது மக்களுக்கு செய்கிற இன துரோகம் தானே. நீங்க என்ன ஆட்சிக்கு வரீங்க, யாருக்கு ஆட்சிக்கு வந்தாலும் இருக்கிற துறைகளில் இருக்கிற நிதியை வச்சு சரியான முறையில் பகிர்ந்தளித்து சட்ட ஒழுங்கோட நீங்க ஆட்சி நடத்தணும். கட்சிக்காரன் ஒரு 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 அண்ணா அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிடுறான். அவன் கட்சியுடைய பின்புலத்தை வச்சுதான் அதுல இருந்து விடுதலை பெற்று வெளியே வரான். இல்லை, இப்போ இதை தான் நிறைவு கேள்வியாக கேட்கலான்னு நினச்சிருந்தேன். மணிப்பூரில் பிரச்சனை வந்தால் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் போராட்டம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டோட இதயம் போன்ற ஒரு முக்கியமான ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அதை திமுக கூட்டணி கட்சியினர் ஒரு அறிக்கையோடு நிப்பாட்டுறாங்க, காவல்துறையோட தவறு. அப்படி பூசி மொழுகிற வேலையை தான் திமுக கூட்டணி கட்சியினர் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, எந்த கூட்டணி கட்சி இதை வந்து பூசி மொழி இருக்கு? திமுக உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. தெளிவாக தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் அருமையான ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. கண்டிக்க வேண்டியது எதிர்காலங்கள் அதை அறிக்கையோடு நிப்பாட்டுறீங்க. இல்லை, திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க, இப்போ போராட்டமே பண்ண வர்றதில்லை அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு கற்பழிப்பு வழக்கு நடந்து போகுது. இதை வந்து அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, எங்கெங்களை கற்பழிப்பு நடக்குது, குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜூம் பண்ணலாம் பண்ண முடியாது. அந்த குற்றத்தை எல்லா இடங்களையும் நாங்கள் வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அங்கொன்று இங்கொன்று நடக்க தான் செய்யும். ஓகே, ஆனால் முதல் தடவையாக குற்றம் செய்யப்படும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொறுப்பாளர் முரசொலியில் அந்த சம்பந்தப்பட்ட ஞானசாகரோட பேர் வந்திருக்கு. பல பத்திரிகை நிகழ்ச்சிகள், அதாவது நிகழ்ச்சிகளை பத்திரிகையில் பேர் வந்திருக்கு. அப்போ முதல்ல ஒரு 12-13 வழக்கில் வந்து உள்ளீடாக இருக்கிற ஒரு நபர் முதல்ல ஒரு வழக்கில் வரும்போது அவனை சரியான முறையில் கண்டிச்சிருந்து சட்டம் சரியான முறையில் அவனை வந்து தூக்கி நிலைநிறுத்திருந்ததுன்னா நீதிமன்றத்தினூடாக மறுபடியும் ஒரு தவறு நடந்திருக்காரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, முதல்ல ஒரு தப்பு பண்ணுறான், ரெண்டாவது ஒரு தப்பு பண்ணுறான். தப்பு பண்ணிட்டு வெளியே வருவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினோட பிரமுகர். அங்கதான் உங்களுக்கு பிரச்சனை. அவன் எந்த கட்சியை சார்ந்தவன் சாராத அதெல்லாம் வேலை இல்லை. இப்போ வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனா ஒரு குற்றம் செஞ்சுட்டு அது ஒரு சட்டமோ இல்லை, அதை தான் கேட்குறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அவன் பாஜகக்காரன்னு இங்கே தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் திமுக உறுப்பினர் தப்பு பண்ணால் திமுக உறுப்பினர் ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்குறாங்க. எதிர்கட்சிகள் நேற்று அதிமுகவோ பாஜகவோ பிரம்மாண்டமான ஒரு போராட்டங்கள் நடத்தி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு. ஆளுங்கட்சிகள் வந்து நிச்சயமா வந்து அவரவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஐயா திருமாவளவன் அவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. கூட்டணிக்குள்ளே இருந்து நிச்சயமாக ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் நடத்தினால் ஒரு கூட்டணி தர்மம் வந்து விடுபட்டுருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எஸ்எஃப்ஐ நடத்தியிருக்கிறாங்க. முதல் நாளே முதல் போராட்டம் எஸ்எஃப்ஐ தான், சிபிஎம் எஸ்எஃப்ஐ தான் நடத்தியிருக்காங்க. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அதாவது போராட்டங்கள் நடத்துவது, அதை எதிர்த்து போராடுவது என்பதெல்லாம் தலைமை முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ தலைமை முதல் கட்டமாக கண்டன அறிக்கை விட்டுருக்கு. எதிர்காலங்களில் வந்து போராட்ட அறிவிக்கிற வாய்ப்பும் இருக்கு. இடஒதுக்கீட்டில் ஆரம்பித்து ஒரு விரிவான ஒரு தகவல்களோடு இன்றைய சமகால அரசியல் வரைக்கும் பல்வேறு செய்திகள் குறித்து விரிவான பார்வை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.